இந்த உலகில் நமக்கு பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் வருகின்ற பாடுகளை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். காரணம் என்னவென்றால், இனி வெளிப்பட போகிற மகிமை பெரியது. நமக்கென்று பரலோக ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். நித்திய ராஜ்யத்தை தேவன் நமக்கு தரப்போகிறதை நினைப்போம். அப்படி பரலோகத்தை, நித்திய ஜீவனை பெறப்போகிறதை நினைக்கும் போது இந்த உலக பாடுகள் பெரிதல்ல. இதை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். உலக பாடுகளை இயேசு மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.